அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இன்னைக்கு திருக்குறளின் அடுத்த அதிகாரமான 3வது அதிகாரம் நீர்த்தார் பெருமை. இதுல 21வது திருக்குறள் பார்ப்போம். ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அப்படின்னு திருக்குறள். இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தோட அதாவது பயனற்ற பண்புகளை நீக்கி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட புத்தகத்துல வைத்து கொண்டாடப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். 26வது திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு திருக்குறள். இந்த திருக்குறள்னா செயற்கரிய, அதாவது நம்ம நற்செயல்களையும் நல்ல அரிய செயல்களையும் செஞ்சோம்னா தான் நம்ம பெரிய ஆள். இப்ப நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்க யார் சொல்லிக்கலாம்னா ஒரு சிறந்த அரிய செயல்களை நற்செயல்களை செய்யக்கூடியவங்க தான் அப்படி சொல்லிக்கணும். அப்படி செய்யாதவங்க எல்லாருமே சிறியவங்க தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. 29வது திருக்குறள். குணம் என்னும் குன்றேறி நின்றார் கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு திருக்குறள். இந்த குணம் என்னும் குன்றேறி நின்றார் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வார்த்தை. அதாவது அறமற்ற ஒரு பயனற்ற பற்றுகளை துறந்தவர்கள் குணம் என்னும் குன்றில ஏறி நிற்பாங்க. அவங்க கிட்ட சினம், வெகுளினா சினம் ஒரு கன நேரத்துக்கு மேல இருக்காது, அதுக்கு மேல இருந்தா அது அழிவை தரும்ங்கிறது பொருள். இப்படி அறச்சிந்தனை நிறைந்து கிடக்கிற திருக்குறளை தினந்தோறும் வாசியுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். வணக்கம்.